வணக்கம். 10th நியூ தமிழ் புக் இயல் 7 கவிதை பேழை ஏர் புதிதா கூப்ப ராஜகோபாலன். சங்க தமிழரின் திணை வாழ்வு வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது. உழுவோர் உலகத்தார்க்கு அச்சாணி என போற்றப்பட்டனர். உழவே தலையான தொழில் என்றாயிற்று. உழவு தொழிலாக இல்லாமல் பண்பாடாகவும் திகழ்ந்தது. இன்று உழுவோர் அச்சாணி என்ற கருத்தை புதுப்பிக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. உழ உண்டு எனில் உயர் உண்டு என்ற குரல் இன்னும் தொடர்கிறது. தமிழ் மரபின் பொன்னேர் பூட்டுதல் என்ற பண்பாடு நிகழ்வு பல்கி பெருகி முன்னத்தி ஏறாக நாம் முன்னிற்க வேண்டும். முதல் மழை விழுந்ததும் மேல்மண் பதமாகிவிட்டது. வெள்ளி முளைத்திடுது. விரைந்து போ நண்பா, காளைகளை ஓட்டி கடுகிச் செல். முன்பு பொன்னேர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம். ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது. காடு புதிதன்று கரையும் பிடித்ததுதான். கை புதிதா கார் புதிதா இல்லை. நாள்தான் புதிது, நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது, உரம் புதிது. மாட்டை தூண்டி கொழுவை அழுத்து மண் புரளும் மழை பொழியும் நிலம் சிலிர்க்கும். பிறகு நாற்று நிமிரும். எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும். கவலை இல்லை. கிழக்கு வெளுக்குது பொழுதேற பொன் பரவும். ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை. வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடமாகும். பொன்னேர் பூட்டுதல் எப்போ நடக்கும்னா சித்திரை திங்களில். நூல்வெளி ஏர் புதிதா எனும் கவிதை கூப்ப ரா படைப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. 1902 கும்பகோணத்தில் பிறந்த கூப்ப ராஜகோபாலன் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தார். இவரின் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகள் நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. நன்றி.